ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து கார்டியாக் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். அதாவது ஹார்ட் வந்து எப்படி பீட் ஆகுது, எப்படி வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் நடக்குது, இதை பற்றின பேசிக் பிரின்சிபல்ஸ் தான் இந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹவு டஸ் தி ஹார்ட் ஃபங்க்ஷன்? லெட் அஸ் டேக் அ லுக். டு பிகின் வித், ஆல் தி ஃபோர் chambers are in the relaxed state. They are in joint diastole. So there is a term called diastole. Diastole அப்படின்னா ரிலாக்ஸேஷன், சிஸ்டோல் அப்படின்னா கான்ட்ராக்ஷன். ஸோ ஹார்ட் வந்து எப்போ ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கோ அதை வந்து டயாஸ்டோல்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகுதோ அதை வந்து சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட் கட்டில் நான் வச்சுக்கணும்னா டாக்டர் டிஆர்னு கூட நான் வச்சுக்கோங்க. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டயாஸ்டோல், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலாக்ஸேஷன். சிஸ்டோல்னா இப்போ கான்ட்ராக்ஷன் அர்த்தம். ஓகே, ஸோ 4 chambers ஆஃப் ஹார்ட்டும் சி 4 chambers ஆஃப் ஹார்ட் ஆர் இன் தி ரிலாக்ஸ் ஸ்டேட். 4 chambers ஆஃப் ஹார்ட்டும் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா அதை வந்து ஜாயிண்ட் டயாஸ்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? As the tricuspid and bicuspid valves are open, blood from the pulmonary veins and vena cava flows into the left and right ventricle respectively through the left and right atria. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணிட்டு வர்றது பல்மனரி வெயின். இதான் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கொண்டுட்டு வருது. ஸோ இட் கிவ்ஸ் த ஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி லெஃப்ட் ஆட்ரியம். லெஃப்ட் ஆட்ரியத்துக்கு அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கொடுத்துருது. ஸோ அங்கேருந்து பைகஸ்பிட் வேல்வ், ரெண்டு வேல்வ் இருக்கக்கூடியனால பைகஸ்பிட் வேல்வ்ஸ் ஆர் மிட்டரல் வேல்வ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்வ் என்ன பண்ணுதுன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுது. ஸோ அப்போது லெஃப்ட் ஆட்ரியம்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துடுது. ஸோ ஃப்ரம் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இட் கோஸ் டு தி அயோட்டா பை செமிலுனார் வால்வ்ஸ். செமிலுனார் வால்வ்ஸ் மூலிமா அது வந்து அயோட்டாக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்சிஜனேட்டட் பிளட்டு லெஃப்ட் ஆட்ரியம் பற்றி பேசினேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு வர போகிறது இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வெனா கவா. இன்ஃபீரியர் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சேம்பர், சுப்பீரியர்னா மேலே இருக்கக்கூடிய சேம்பர். ஸோ அப்பர் பார்ட் அண்ட் லோயர் பார்ட் ஆஃப் தி பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்து கலெக்டிவாக கலெக்ட் பண்ணக்கூடிய சேம்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீனா கவா. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது, பிளட்டை வந்து ரைட் ஆட்ரியத்துக்கு கொடுக்குது. ஸோ இதெல்லாம் டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ ரைட் ஆட்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வேல்வ்னு பார்த்தோம்னா மூணு வேல்வ்ஸ் இருக்கும். அதில் வந்து கஸ்ப் இருக்கும். ஓகே, ஸோ ட்ரைகஸ்பிட் வேல்வுக்கு அது என்ன பண்ணுது, பிளட் அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துடுது. ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்டரிக்கு வந்து செமிலுனார் வால்ஸ், இங்கேயும் ஒரு செமிலுனார் வால்ஸ் இருக்கும். மொத்தம் 2 செமிலுனார் வால்ஸ் வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து இருக்கும். இந்த செமிலுனார் வால்ஸ் மூலிமா பல்மனரி ஆர்டரிக்கு போயிருக்கு. இதுதான் வந்து கான்செப்ட். இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டான பாத்வே வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த செமிலுனார் வால்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அட் தி ஸ்டேஜ். அதான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். இதான் ஏன்னா மீடியேட் பண்ணும். த எஸ்ஐஎன் நோடு, சைனோ ஆர்டரியல் நோடு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பொட்டென்ஷியல், அதான் இம்பல்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இது மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வரனால 2 ஆட்ரியமும் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது சைமல்டேனியஸாக, ஒரே நேரத்தில் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. அதை வந்து ஆட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹவ் ஆல்ரெடி செட் சிஸ்டோல்னா கான்ட்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ த இன்க்ரீசஸ் தி ஃப்ளோ ஆஃப் பிளட் அண்ட் தி இன்க்ரீசஸ் பை அபவுட் தி 30%. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் கான்ட்ராக்ஷன் அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து அந்த எஸ்ஏ நோட்லேருந்து வரக்கூடிய இம்பல்ஸ் வரனால ஒரே நேரத்தில் ஆட்ரியம் ரெண்டும் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகே, அதை வந்து ஆட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஆட்ரியல் சிஸ்டோல்னா இந்த எஸ்ஏ நோட்லேருந்து வரக்கூடிய அந்த இம்பல்ஸ் விச் காசஸ் both the atriums to contract. So this increases the flow of blood into the ventricles by about 30%. அது கான்ட்ராக்ட் ஆகிறனால அரௌண்ட் 30% ஆஃப் த பிளட் ஆட்ரியத்திலிருந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இஸ் கண்டக்டட் டு தி வென்ட்ரிகுலர் சைட் பை ஏவிஎன், அதாவது ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட், அண்ட் ஏவி ஆட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில், ஃப்ரம் வேர் தி பண்டில் ஆஃப் ஃபிஸ் டிரான்ஸ்மிட்ஸ் இஸ் த்ரூ தி என்டையர் வென்ட்ரிகுலர் மஸ்குலேச்சர். ஸோ எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு போகும். இதுதான் கான்செப்ட். எஸ்ஏ நோட், சைனோஆர்டரியல் நோட், அப்புறம் ஏவி நோட் ஆட்ரியோவென்ட்ரிகுலர் நோட், அப்புறம் பண்டில் ஆஃப் ஃபிஸ்
லெஃப்ட் அண்ட் ரைட் பண்டில் ஆஃபீஸ் சேம்பர் இதுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு அந்த இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இது பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோட்டு போகும், ஏவி நோட்லேருந்து பண்டில் ஆஃபீஸ்லேருந்து பர்கின்ஜி ஃபைபர்ஸ்க்கு ஹார்ட் வந்து இந்த இம்பல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ தீஸ் காஸ் தி வென்ட்ரிகுலர் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட். ஒன்ஸ் வந்து எஸ்ஏ நோட்லேருந்து அந்த இம்பல்ஸ் வந்து ஏவி நோடுக்கு வந்து ஏவிஎன் நோட் அண்ட் ஏவி பண்டிலுக்கு வரும்போது ஆட்ரியம் ரெண்டும் சுருங்குது. அப்போ பிளட்டு வந்து ஆட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்து வந்துடுது. ஓகே, ஸோ வென்ட்ரிக்கல்லேருந்து அகைன் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது பிளட்டு வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டாக்கு வந்து பிளட் வந்து மூவ் ஆரம்பிச்சிருது. ஓகே, ஸோ தீஸ் காசஸ் தி வென்ட்ரிகுலர் மசில்ஸ் டு கான்ட்ராக்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து வென்ட்ரிக்கல் மசில்ஸ் வந்து இந்த இம்பல்ஸ் வந்து வந்துருச்சுன்னா இந்த வென்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய பிளட் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், அதாவது சுருங்கிருது. வென்ட்ரிக்கல் எல்லாம் சுருக்கும் போது அதை வந்து வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க. வென்ட்ரிகுலார்னா இந்த இடத்துல வந்து வென்ட்ரிக்கல் ரெண்டு சுருங்குது. அப்போது எப்போ வந்து வென்ட்ரிகுலர் சுருங்குதோ அங்கே ஏட்ரியம் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏட்ரியம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது வென்ட்ரிக்கல் வந்து சுருங்கும். இந்த மாதிரி மாறி மாறி கோஇன்சிடென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதான் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் காஸ் தி ventricular muscles to contract, ventricular systole, the atria undergoes relaxation, diastole. So bicuspid valve due to attempted backflow of blood into the atria. ஸோ வென்ட்ரிக்கலுக்கு வந்து எப்போ பிளட் வந்துருச்சோ அப்போது பிளட்டு வந்து ஆட்ரியத்துக்கு போகாத மாதிரி வந்து வேல்வ்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வேல்வ் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ இட் ப்ரிவென்ட்ஸ் தி பேக் ஃப்ளோ, பிளட் பின்னாடி வந்துடக்கூடாது வண்டி. ஓகே, அஸ் தி வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செமிலுனார் வேல்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போது பிளட்டு வந்து டீஆக்சினேட்டட் பிளட் வந்து பல்மனரி ஆர்ட்ரிக்கு ரைட் சைடில் போயிடுது. அயோட்டாவில் வந்து லெஃப்ட் சைடில் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆனோடனே அது பிளட் வந்து போக ஆரம்பிச்சிருது. ஓகே, allowing the blood and the ventricles to flow through the vessels into the circulatory pathways. So the ventricles now relax, ventricular diastole, and the ventricular pressure falls, causing the closure of semilunar valves, which prevents the backflow of blood into the ventricles. So first blood வந்து blood ரைட் ஆட்ரியத்திலிருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ட்ரைகஸ்பிட் வால்வ் அது மூலிமா வருது. ஸோ அப்போது ஆட்ரியம் சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஒன்ஸ் இட் ரீச் தி வென்ட்ரிக்கல் இட் பிகம்ஸ் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். அப்போது ஆட்ரியம் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். எப்போ வந்து அப்படியே வைஸ் வர்ஸாவாக இருக்கும். ஏட்ரியம் வந்து சிஸ்டோல்னா வென்ட்ரிகுலர் வந்து டயஸ்டோலாக இருக்கும். ஏட்ரியம் வந்து டயஸ்டோல் அப்படின்னா வென்ட்ரிகுலர் வந்து சிஸ்டோலாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் ஒன்ஸ் அகைன் வந்து ஜாயிண்ட் டயஸ்டோல் 4 சேம்பர்ஸும் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் எஸ்ஏ நோட் ஏவி நோட் பண்டில் ஆஃபீஸ் அண்ட் பர்கின்ஜி ஃபைபர்ஸில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் ஜென்ரேஷனை பொறுத்து தான் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இம்பல்ஸ் ஜென்ரேஷனை பொறுத்து தான் வந்து இந்த எல்லா மெக்கானிசம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே வென்ட்ரிகுலரில் ப்ரெஷர் வென்ட்ரிகல்ஸில் வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா ஸோ ஆட்டோனாமஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வந்து செமிலுனார் வால்வ்ஸ் மூலிமா பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டாக்கு வந்து மூவ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, as the ventricular pressure declines further, the tricuspid and bicuspid are pushed open. ventricular pressure எப்போ கம்மியாகுதோ அப்போ தான் வந்து ஏட்ரியம்லேருந்து பிளட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். அதை கொடுத்துருக்காங்க. excited by the blood which was being emptied into the veins. The blood now once again move freely to the ventricle. blood வந்து வென்ட்ரிக்கலுக்கு அப்போ தான் வரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது தான். The ventricles and atrium are now again in a relaxed state. அது ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் டயஸ்டோலாக இருக்கும். 4 சேம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்புறம் ஏட்ரியம் வந்து சுருங்குது, கான்ட்ராக்ட் ஆகுது. அடுத்து வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகும். அப்போது ஏட்ரியம் வந்து டயஸ்டோலில் இருக்கும், வென்ட்ரிக்கல் வந்து சிஸ்டோலில் இருக்கும். ஸோ அடுத்து வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பிளட்டு செமிலுனார் வால்வ்ஸ் மூலிமா பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டாக்கு போயிடுது. அண்ட் அயோட்டாக்கு போனதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஸோ இதுதான் ஒரு சைக்கிள். ஓகே, இதுதான் வந்து கார்டியாக் சைக்கிள்.
ஸோ இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மேஜராக வந்து எஸ்ஏ நோடில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலை டிபெண்ட் பண்ணி தான் அந்த சைக்கிள் வந்து ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக சீக்வன்ஸாக வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ திஸ் சீக்வென்ஷியல் ஈவெண்ட் இன் தி ஹார்ட் விச் இஸ் சைக்ளிக்கலி ரிப்பீட்டட் இஸ் கால்ட் தி கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல். இந்த கார்டியாக் சைக்கிளில் போத் ஆட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ as mentioned earlier, the heart beats வந்து பார்த்தீங்கன்னா 72 times per minute. 1 minute 16 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் 60 செகண்ட். ஸோ 72 டைம்ஸ் வந்து ஹார்ட் வந்து பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ தட் மெனி கார்டியாக் சைக்கிள்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் பெர் மினிட். ஸோ ஃப்ரம் திஸ் இட் குட் பி deduce that the duration of the cardiac cycle is 0.8 second. ஸோ ஒரு cardiac cycle, ஒரு contraction and relaxation of the heartbeat அது வந்து பார்த்தீங்கன்னா 0.8 seconds வந்து நடக்குமா. ஸோ during a cardiac cycle அப்போ வந்து பார்த்தீங்கன்னா each ventricle pumps approximately 70 ml. ஸோ கார்டியாக் சைக்கிள் அப்போது வென்ட்ரிக்கல் வந்து 70 ml ஆஃப் பிளட்டை வந்து வெளியே அவுட்புட்டாக வந்து கொடுக்குது. அதை வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரோக் வால்யூம்னா ஒன்றும் இல்லை, வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியே போகக்கூடிய பிளட்டு தான் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக 70 ml போகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முந்தின பேஜில் வந்து பார்த்துருந்தோம், ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்து அரௌண்ட் 30% வந்து பிளட் வந்துருக்கும். ஓகே, ஸோ த ஸ்ட்ரோக் வால்யூம் மல்டிப்ளைட் பை தி ஹார்ட் ரேட் நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் மினிட் கிவ்ஸ் தி கார்டியாக் அவுட்புட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், லிசன். ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம், கார்டியாக் அவுட்புட் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரோக் வால்யூமும் இன்டு நம்பர் ஆஃப் பீட்ஸ் பெர் மினிட். ஸோ இங்கே ஸ்ட்ரோக் வால்யூம் அரௌண்ட் 70 ml ஆஃப் பிளட்டை வந்து வெளியேற்றுது. ஸோ 72 டைம்ஸ் பெர் மினிட் வந்து கொடுக்குது. ஸோ ஆன்சர் வந்து 5040 ml வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக தே ஹவ் கிவன் 5000 ml ஆர் 5 liters. ஸோ ஆவரேஜாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மென்னுக்கு வந்து 5 to 6 liters வந்து பிளட் வந்து இருக்கும். ஓகே, ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 liters வந்து இருக்கும், ஹெல்த் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இதை பொறுத்து வந்து இந்த ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. 0.8 செகண்டுக்கு வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. ஸோ தோஸ் ஆர் டூயிங் சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் எக்ஸசைசஸ், ஸோ அத்லெட்ஸ், கார்டியாக் ஆக்டிவிட்டீஸில் கார்டியோ ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்க, ஸ்விம்மிங், இந்த மாதிரி ஜம்பிங், ரன்னிங், வாக்கிங், இந்த மாதிரி இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கெல்லாம் இந்த ரேட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, ஸோ டூரிங் ஈச் கார்டியாக் சைக்கிள் 2 ப்ராமினன்ட் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் விச் கேன் பி ஈஸிலி ஹியர்ட் த்ரூ ஸ்டெதஸ்கோப். ஸோ ஸ்டெதஸ்கோப் மூலிமா நம்ம இந்த கார்டியாக் சைக்கிளில் ஹார்ட்டோட சவுண்டை பீட்டை வந்து நம்மளால் கேட்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா லப்ன்ற ஒரு சவுண்ட் வருது. அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆஃப் ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ். ஸோ ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் வந்து க்ளோஸ் ஆக முடியுமா வரக்கூடிய சவுண்டு இந்த லப் சவுண்டு. டப்புன்ற சவுண்ட் வந்து கேட்குற மாதிரி என்ன எது மூலியமானு பார்த்தீங்கன்னா க்ளோசர் ஆஃப் செமிலுனார் வால்வ்ஸ். ரெண்டு செமிலுனார் வால்வ்ஸ் வந்து இருக்கும், அது க்ளோஸ் ஆகும்போது இந்த டப்புன்ற சவுண்ட் வந்து நம்மளால் கேட்க முடியும். ஸோ இந்த சவுண்டை பேஸ் பண்ணி வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ஹார்ட்டில் we can able to diagnose it. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு சில வீடியோ கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த கான்செப்டே இந்த வீடியோவில் தான் இருக்குது. ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இங்கே பாருங்கள், இது ரைட் ஆட்ரியம், இது ரைட் வென்ட்ரிக்கல், இது ட்ரைகஸ்பிட் வால்வ். 1 2 3 வேல்வ்ஸ் வந்து இருக்கும். இங்கே 2 வேல்வ் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, இது வந்து ஃபுல்லாக டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ஜாயிண்ட் டயஸ்டோல்னு ஒன்று பார்த்தோமா, அப்போது 4 சேம்பர்ஸும் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். ஸோ இப்போ பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரிலாக்ஸ் ஸ்டேட், 4 ஸ்டேட், இதான் ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 சேம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ பிளட்டு ரைட் ஆட்ரியத்துக்கு உள்ளே வருது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ ரைட் ஆட்ரியமில் வந்து உள்ளே இருந்தது. ஸோ இப்போ ரைட் ஆட்ரியம்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு உள்ளே வருது. இங்கே வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே லெஃப்ட் ஆட்ரியத்துலேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பைகஸ்பிட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஏட்ரியம் வந்து சிஸ்டோல் கான்ட்ராக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகும். அப்போது வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். எப்போ இங்கே ப்ரெஷர் அதிகமாகுதோ அப்போது இந்த வேல்வ் ஓப்பன் பண்ணி விட்றோம். அப்போது வந்து பிளட் வந்து கீழே வென்ட்ரிக்கலுக்கு வந்துடுது. ஸோ 30% பிளட் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா,
இப்போது பிளட்டு வென்ட்ரிக்கில் இருக்குது. அப்போது பேக் ஃப்ளோ பின்னாடி இந்த ரத்தம் வந்து பின்னாடி அகைன் ஒன் செகண்ட் ரைட் ஆர்ட்ரியத்துக்கும் லெஃப்ட் ஆர்ட்ரியத்துக்கும் போகக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த வேல்ஸ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. சரியா? நம்ம வீட்லேயும் கூட அந்த வேல் பைப் வந்து இருக்குன்னா தண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணணும்னா அந்த வேல் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இங்கே அந்த வென்ட்ரிக்கலுக்கு இப்போ பிளட் வந்து வந்துடுச்சு. அப்போ வென்ட்ரிக்கலில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போது வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் போகணும். கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு, ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் போகணும். அப்போது இந்த இடத்துல ஆட்டோனமஸாக இங்கே கான்ட்ராக்ஷன் நடந்துச்சுன்னா அங்கே ரிலாக்ஸ் ஸ்டேட்டாக இருக்கும், அங்கே கான்ட்ராக்ஷன் நடந்துச்சா இங்கே ரிலாக்ஸ் ஸ்டேட்டாக இருக்கும். இங்கே ப்ரெஷர் இப்போ அதிகமாக இருக்குது. அப்போ ரத்தத்தை அது வந்து அடுத்ததுக்கு பாஸ் பண்ணி விடணும். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இதை வந்து செமிலுனார் வால்வ்ஸ். ஸோ இந்த பக்கம் உள்ளது ஃபுல்லாக ரைட் சைடில் இருக்கக்கூடிய சேம்பர், அது லெஃப்ட் சைடில் உள்ள சேம்பர். ஸோ இங்கே ஒரு செமிலுனார் வால்வ்ஸ் இருக்குது. ஸோ ரைட் வென்ட்ரிக்கிலேருந்து பிளட்டு செமிலுனார் வால்வ்ஸ் மூலிமா இட் கோஸ் டு தி பல்மோனரி ஆர்ட்ரி மூலிமா லங்ஸுக்கு போயிருது. பல்மோனரி ஆர்ட்ரி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். சரியா? அப்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சேம்பர் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து அகைன் ஒன் செகண்ட் செமிலுனார் வால்வ்ஸ் மூலிமா அயோட்டாக்கு போயிடும். அயோட்டா தான் லார்ஜஸ்ட் ஆர்ட்ரி. பிளட்டு மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி 72 டைம்ஸ் பெர் மினிட் வந்து அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுதான். ஒரு இந்த மாதிரி பிளட் வந்து பம்ப் ஆகி அடிச்சு விட்றது வந்து பார்த்தீங்கன்னா 0.8 செகண்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்போ வந்து அது ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் இருக்கோ அகைன்ஸ் வந்து அது கோஸ் டு தி ரிலாக்ஸ் ஸ்டேட். அதை வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர் வினாக்கவா இது வந்து அப்பர் பார்ட் இருக்கக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரும். இங்கே லோயர் பார்ட்டில் வந்து இன்ஃபீரியர் வினா வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சிஜனேட்டடில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். Feel free to ask any queries, and thank you very much. Thank you.